ஹலோ, நாம் இன்னைக்கு தயிர் சாதம் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து என்னெல்லாம் தேவை அப்படின்னா, நமக்கு வந்து வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 பல்லு பூண்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி வேணும், அப்புறம் ஜீரகம், அப்புறம் வந்து வத்தல், அதுக்கப்புறம் வந்து மிளகா. ஸோ தயிர் சாதத்துக்கு நான் ஆல்ரெடி வந்து ரைஸை வந்து குக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து 2 பேர் சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு தயிர் சாதம் பண்ண போகிறேன். ஸோ 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸை வந்து குக் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தயிரை வந்து ஃபஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. நமக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து ரைஸ் வந்து குக் பண்ணும்போதே அதில் வந்து சால்ட்டு போட்டுட்டேன். நீங்கள் வந்து சால்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த டைமில் நீங்கள் வந்து சால்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இப்போவே. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். நீங்கள் வந்து தாளிக்கும் போது சால்ட்டு போட்டிங்கன்னா அது சரியாக மிக்ஸ் ஆகாது. ஸோ இந்த டைமில் தான் நீங்கள் வந்து சால்ட்டு போட்டு அதை மிக்ஸ் பண்ணணும். ஸோ தயிருக்கு வந்து நான் அளவு சொல்லலை, ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் தயிர் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வெட்டாக இருக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் தயிர் ஊற்றிக்கணும். மிளகா வந்து நம்ம வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மிக்சர்லேயே நம்ம வந்து கட் பண்ணி போட்டுடணும். ஸோ நம்ம இதில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க. இந்த இதை வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே பண்ணிடணும். கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த டைமில் பண்ணிங்கன்னா. ஸோ இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டையும் வந்து நம்ம இந்த மாதிரி சீவலில் வச்சு சீவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வாயில் வந்து தட்டுப்படாது. ஸோ நமக்கு வந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து இரிட்டேட் ஆகாது. இல்லைனா சம்டைம்ஸ் அது வாயில் பட்டுச்சுன்னா நமக்கு வந்து ஐயோ அது சாப்பிடும்போது நமக்கு பிடிக்காது நிறைய பேருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி சீவி நம்ம அதை போடுவோம் அந்த ஃப்ளேவர் இறங்குறதுக்காக. இப்போ நாம் வந்து தாளிக்க போகிறோம். நான் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இது வந்து பியூர் வீட்டில் செக்கில் ஆட்டும் நல்லெண்ணெய். ஸோ நான் இது எடுத்துக்கிறேன் நல்லெண்ணெய். ஆயில் வந்து கொஞ்சம் சூடானதும் நம்ம வந்து கடுகும் உளுந்த பருப்பு போட்டுடலாம். ஸோ இப்போ நான் வந்து கடுகு போட்டுறேன். அப்புறம் உளுந்து, அதுக்கப்புறம் இப்போ வந்து வத்தல் போட்டுறேன். 2 வத்தல் எடுத்து வச்சிருந்தால சின்ன வத்தல். நீங்கள் வந்து 1 வத்தல் வேணால் எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப சின்ன வத்தல். ஸோ 2 வத்தல் எடுத்துக்கிறேன். 2 பேருக்கு சமைக்கிறதுக்கு இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் வந்து ஜீரகம் வச்சுருந்தோம்ல, ஜீரகத்தையும் போட்டுருணும் இதில். கருவேப்பிலை,
இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டை நம்ம போட்டுடலாம். திருவி வச்சுருந்தோம்ல சீவலில் வச்சு அந்த அதையும் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு, அப்புறம் ஆனியன், இஞ்சியும் பூண்டும் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான், கம்மியாக தான் போடணும், ரொம்ப போடாதீங்க. இப்போ நம்ம வந்து இந்த டைமில் ரைஸை வந்து போடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா வந்து கிண்டியாச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து ஃபைனலாக வந்து இந்த கொத்தமல்லி எல்லாம் இருக்குல்ல, இதை மட்டும் ஃபைனலாக போட்டுடணும். இப்போ நம்ம வந்து ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து சாப்பிட்லாம். அந்த மல்லி இலையில உள்ள அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அந்த தயிர் சாதத்தில் இறங்கும். ஸோ அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான தயிர் சாதம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.